தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மிக காரசாரமான பதிலடியை கொடுத்திருக்கார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் தமிழகத்தின் 39 தொகுதிகள் 31 குறைந்திருக்கும் அபாயம் இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில்தான் பிரதமர் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என தெளிவுபடுத்தியுள்ளார். பிரதமருக்கு முதல்வர் எச்சரிக்கை விடுப்பது முறையல்ல என்றும் இது தேவையில்லாத அரசியலை உருவாக்குவதாகவும் அண்ணாமலை சாடியுள்ளார். மத்திய அரசு எதையும் மறைத்து செய்யவில்லை என்றும் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை பிரதமர் உறுதி செய்துள்ளதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் தொகுதி எண்ணிக்கையை சமன்படுத்தும் நோக்கில் சட்ட திருத்தங்கள் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் உண்மை நிலையை அறியாமல் முதல்வர் பேசுவது ஏற்புடையதல்ல என்பது அண்ணாமலையின் வாதம். தொகுதி எண்ணிக்கையில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவே மத்திய அரசு கவனமுடன் செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கக்கூடிய அவர் இந்த விவகாரத்தில் முதல்வர் முன்வைக்கும் சந்தேகங்கள் அர்த்தமற்றவை என தன்னுடைய அறிக்கையில் அவர் விளக்கமும் அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் நாளுக்கு நாள் சிக்கலாகி வரும் நிலையில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்புகள் விவாத பொருளாகி இருக்கிறது. குறிப்பாக தேமுதிக இந்த கூட்டணியில் இணைந்த பிறகு அதுவரை சுமூகமாக இருந்த சூழல் முற்றிலுமாக மாறிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பல ஆண்டுகளாக திமுகவுடன் பயணித்து வரும் விசிக, மதிமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் புதிய வரவான தேமுதிகவுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவத்தால் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. ஒரு காலத்தில் பலமாக இருந்த தேமுதிகவின் தற்போதைய வாக்கு வங்கி மிக குறைவாகவே இருக்கும் சூழல்ல அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் மற்றும் கூடுதல் சட்டமன்ற இடங்களை ஒதுக்கியது நீண்டகால கூட்டணி கட்சிகளிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் களத்தில் வராத ஓட்டை விட இருக்கும் ஓட்டு சிதறுவது ஒரு கூட்டணிக்கு பெரும் ஆபத்து. விமர்சகர்களின் கணிப்புகளின்படி விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் அடிமட்ட தொண்டர்கள் திமுகவின் இந்த முடிவால் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. இந்த அதிருப்தி தேர்தல் நேரத்தில் வாக்குகளாக மாறுவதில் சிக்கலை ஏற்படுத்தும். விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுதியான வாக்குகள் தேமுதிக வேட்பாளர்களுக்கு செல்லுமா அல்லது தேமுதிகவின் வாக்குகள் இந்த இடதுசாரி மற்றும் தலித் அமைப்புகளுக்கு திரும்புமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பரஸ்பர வாக்கு மாற்றம் நிகழாத பட்சத்தில் இந்த கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பல தொகுதிகளில் கேள்விக்குறியாக கூடும். ஒரே ஒரு கட்சியின் வருகை ஒட்டுமொத்த கூட்டணியின் சமன்பாட்டையே காலி செய்து விட்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக சீட் பகிர்வில் பழைய கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான இடங்களை ஒதுக்கிவிட்டு தேமுதிகவுக்கு இரட்டை இலக்கத்தில் இடங்களை கொடுக்க திமுக முன்வந்ததுதான் இந்த பிரச்சினைக்கு அச்சாணியாக அமைந்தது. இதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியேறும் சூழல் உருவானது. நீண்ட காலமாக திமுகவின் கொள்கைகளோடு ஒன்று போன கட்சிகளை விட கடைசி நேரத்தில் வந்த தேமுதிகவுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது விசுவாசத்திற்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் அல்ல என்கிற வருத்தம் கூட்டணி கட்சிகளிடையே புகைந்து கொண்டிருக்கிறது. மதிமுக மற்றும் விசிக போன்ற கட்சிகள் தங்களின் தனித்துவத்தை தக்க வைக்க போராடும் வேளையில் கூட்டணியில் ஏற்பட்ட இந்த விரிசல் அவர்களுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை குறைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தேமுதிகவின் உள்நுழைவு ஒரு வெடிகுண்டாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. திமுக தலைமையும் அனைத்தையும் சரி செய்து விடலாம் என நம்பினாலும் அடிமட்ட அளவில் இருக்கும் தொண்டர்களின் ஈகோ மற்றும் கொள்கை முரண்பாடுகள் வாக்குப்பதிவு நாளன்று எதிரொலிக்கக்கூடும். தேமுதிகவின் வருகையால கூட்டணி கணக்குகள் வலுவடையும் என்று எதிர்பார்த்த திமுகவுக்கு இது ஒரு தலைவலியாகவே மாறியுள்ளது என்பதுதான் நிதர்சனம். இறுதியாக 2026 தேர்தல் களம் என்பது வெறும் பலப்புரட்சி மட்டுமல்ல, அது கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமைக்கான ஒரு சோதனை களமாகவும் மாறியுள்ளது. தேமுதிகவை உள்ளே இழுத்ததன் மூலம் அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரிக்கலாம் என்று திமுக போட்ட கணக்கு சொந்த கூட்டணியிலேயே விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வரலாற்று முரண். ஒரு சிறிய பிழை ஒரு மிகப்பெரிய கூட்டணியின் வெற்றியை எப்படி பாதிக்கும் என்பதற்கு இந்த 2026 தேர்தல் ஒரு சிறந்த உதாரணமாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகும் அந்த நாள் வரை இன்னும் சரியாக ஒரு வாரமே இடைவெளி இருக்கிறது. தேர்தல்களும் உச்சகட்ட கிளைமாக்ஸ் காட்சியை எட்டியிருக்கும் வேளையில் ஆளுங்கட்சி தரப்பில் பரபரப்பு தொற்றி கொண்டுள்ளது. முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு இராணுவ கட்டுப்பாடுடன் காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். விடியல் அரசு என பெயர் எடுத்தாலும் தற்போது விடிய விடிய தூக்கத்தை துறந்து தேர்தல் பணியில் மூழ்கி கிடக்கிறார் முதல்வர். 24 மணி நேரத்தில் வெறும் 4 மணி நேரத்தை மட்டுமே ஓய்வுக்காக ஒதுக்கிவிட்டு மீதமிருக்கும் பொன்னான நேரத்தை முழுமையாக போர்க்கள பணிகளுக்காக செலவிட்டு வருகிறார். தொகுதி நிலவரம், பிரச்சார வியூகம், வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு என அவரது மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை போல சுழன்று கொண்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் வியப்புடன் தெரிவிக்கின்றன. சோர்வு என்பதை தெரியாமல் சுழலும் அவரது வேகம் இளம் உடன்பிறப்புகளுக்கே சவால் விடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. தேர்தல் வியூகத்தை மிகவும் நுணுக்கமாக கையாண்டு வரும் ஸ்டாலின் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் 5 முக்கிய பிரிவுகளாக பிரித்து மேய்ந்து வருகிறார். மகிழ்ச்சியான சென்னை, கோட்டையாக கருதப்படும் வடக்கு, சவால்கள் நிறைந்த மேற்கு, விவசாயம் செழிக்கும் டெல்டா, அரசியல் உணர்வுமிக்க தெற்கு, இப்படி மண்டல வாரியாக பிரித்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் நிலத்தடி நிலவரம் என்ன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து வருகிறார். தனக்கு வரும் உளவுத்துறை தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட டீம்களுக்கும் புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தொகுதியின் நாடி துடிப்பையும் விரல் நுனியில் வைத்திருக்கிறார். வெறும் மேடை பேச்சோடு நின்று விடாமல் களத்தில் தொய்வு ஏற்படும் இடங்களை குறிவைத்து அவர் நடத்தும் ஆபரேஷன் தான் தற்போது ஹாட் டாபிக். திமுக சற்றே பின்னடைவை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தனக்கு கிடைக்கும் ரகசிய தகவல்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பகுதி பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்கிறார். பாசமான முதல்வர் என்பதை தாண்டி ஒரு கண்டிப்பான தலைமை ஆசிரியராக மாறி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறார். தமிழகத்தை சென்னை, வடக்கு, மேற்கு, டெல்டா மற்றும் தெற்கு என மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் நிலவரம் என்ன என்பது பற்றி தினமும் விசாரணை நடத்தி வருகிறார் ஸ்டாலின். இந்த மண்டலங்கள் குறித்து தமக்கு அளிக்கப்பட அறிக்கைகளின் அடிப்படையில் எந்தெந்த பகுதிகளில் பலவீனமாக திமுக இருக்கிறது என சொல்லப்படுகிற ரிப்போர்ட்டை வைத்து அந்த பகுதிகளின் பொறுப்பாளர்களை போனில் பிடித்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குகிறார். பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள் பொறுப்பாளர்கள். அங்கே வேலை ஏன் முடங்கி கிடக்கு, நான் சொன்ன டார்கெட் என்னாச்சு, காரணத்தை சொல்லுங்க என அவர் வீசும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நிர்வாகிகள் வியர்த்து போயிருக்கின்றனர். அலட்சியமாக இருந்த பல மாவட்ட புள்ளிகளுக்கு டோஸ் விழுந்த செய்திகள் தற்போது கட்சிக்குள் காட்டு தீயாக பரவி வருகிறது. தலைவர் இவ்வளவு விவரமாக இருப்பார்னு எதிர்பார்க்கல என திக்கி திணறி போய் நிற்கிறார்கள் சீனியர் நிர்வாகிகள். இந்த கடைசி ஒரு வாரம் தூக்கத்தை துளைத்துவிட்டு பதற்றத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறது அறிவாலய படைகள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான தமிழக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து புலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.